ராதிகா அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க. அப்போ வாசுகி ஆறுதல் சொல்றாங்க. "ஏய் எதுக்குடி இப்ப அழுதுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, அப்பா என்ன சொல்லிட்டு போனாரு பார்த்தீங்களா? ஒரு மாப்பிள பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு அந்த கல்யாணம் புடிக்கவே இல்ல. இங்க பாருங்க, நான் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவரு கூட தான் நான் வாழ்வேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா தெரிஞ்சுக்கோ, என் புள்ள உனக்கு தான். நல்லா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தனத்த எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில நான் கழட்டி விட்டுட்டு, உன்ன நான் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு." அப்படின்னு வாசுகி சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க பொறுமையா இருக்க சொல்லி. ஆனா, அப்பா அப்படி பொறுமையா இல்லையே. இதுக்குள்ளேயே மாப்பிள பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் இல்லாத சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராதிகா கத்துறாங்க. "அழாத, நான் பார்த்துக்கிறேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு சதி பண்ணி எப்படியாவது அந்த தனத்த கதிர்கிட்ட இருந்து ஃபுல்லா பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கதிர், தனம் 2 பேருமே சேர்ந்து ரூமுக்கு போறாங்க. போன உடனே அப்போ கதிர்கிட்ட தனம் கேட்குறாங்க. என்ன ராதிகாக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? மாப்பிள பார்க்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு தனம் கேட்குறாங்க. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். மாமா அப்படிதானே சொன்னாரு. விடுங்க. ஒரு வழியா அந்த ராதிகா கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லதா தான் இருக்கும். எங்க அம்மாவும் அந்த ராதிகாவும் சேர்ந்து போடுற ஆட்டம் தாங்கவே முடியல அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமாங்க, கல்யாணம்ன்றது முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. சரி கதிர், நீங்க சாப்பிட்டீங்கல்ல, படுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அப்படி தனம் படுக்குறாங்க. படுக்கும்போது யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரையே நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. தனம் அந்த பக்கம் கதிர் யோசிக்கிறாரு. தனம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. இப்படியாப்பட்டவங்களுக்கு எங்க அம்மா போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தையே கதிர் நினச்சிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு எப்பவும் போல அங்க ஆட்டோக்கு போறாங்க. ஆட்டோ ஓட்டுற இடத்துல அங்க எல்லாருமே இருக்காங்க. என்ன தனம், ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஒன்றும் இல்லையா? அதுக்கே இப்படி வெட்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி சரி, என்ன கதிர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. எப்போவுமே அவர் என்னை விட்டு கொடுக்காம பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கே தெரியுமே. இங்கே தான் நான் தான் பார்த்துட்ருக்கேனே உங்களோட ரொமான்ஸ் எல்லாமே. ரொமான்ஸ் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. நாங்கள் சும்மா பேசிக்கிறோம். என்னது சும்மா பேசிக்கிறீங்களா? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறத நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம்ல. இங்கே பாரு தனம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரிக்கா, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி தானே போகிறாங்க. கதிர் அப்போ தான் வராரு. ஹோட்டல்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நிமிஷம் தனத்த நெனச்சு பார்க்குறாரு. என்ன டைம் ஆகுது, இன்னும் தனமாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசல் எட்டி எட்டி பார்க்குறாரு. அவங்க மாமா பார்க்குறாரு. என்ன எட்டி எட்டி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்ல, தனமா இப்போ